மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன தான் சார் நடக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியோடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி இந்த மிதுன ராசி தான். திக்கு தெரியாத காட்டில் முன்னாடி 2-3 வழிகள் போகுது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரில. ஒரு சிலருக்கு முன்னாடி வழியே இருக்கிறதே தெரியல. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, அதே போல் வேலை, பணம், காதல், திருமணம், சொத்து, வாகனம், அடுத்த 12 நாளைக்கு என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க தான் இந்த வீடியோ. நிறைய பேர் நன்மைகளை செஞ்சு துரோகங்களை அனுபவித்து சார் இந்த காலகட்டத்தில் நன்மை நடக்குமா, ஜனவரியில் நன்மை நடக்குன்னாங்க 2026, அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் நல்லது நடக்குன்னாங்க, சனி பயிற்சி, குரு பயிற்சி, வக்கர பயிற்சி, அது இதுன்னு சொன்னாங்க. இன்னும் எதுவுமே நடந்த பாடில்லை சார். இப்போ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது, இன்னும் எந்த நல்லதுமே நடக்கலை சார் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ. நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் மிதுன ராசி மாதிரி கஷ்டப்பட்டவன் யாருமே இல்லை, மிதுன ராசி மாதிரி உழைச்சவன் யாரும் இல்லை, மிதுன ராசி மாதிரி குடும்பத்துக்கு செஞ்சவன் யாரும் இல்லை, நண்பர்களுக்கு செஞ்சவன் யாரும் இல்லை, ஆனால் அவுட்புட் என்னென்னா 0 தான் சார் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரர்களே நல்லா இருக்காங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்தது மட்டும்தான் மிதுனம், உள்ளே இருக்கக்கூடிய தசாபுத்திகள், நட்சத்திரம், ராசி, உள்ளே இருக்கக்கூடிய லக்கினம் எல்லாமே வேறு. ஸோ உங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் இதெல்லாம் நிறைய வேறு. அதனால தான் ஒரே மாதிரி மற்ற ராசிகள் நடக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணோம், உங்களுடைய மேனுவல் புக்கு, உங்களுடைய பயோ டேட்டா என்ன, உங்களோட பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி, இதை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபலமான ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அதே போல் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் பிரபலங்களும் ஜோதிடர்களும், அதாவது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அரசியல் பிரமுகரில், ஆக்ட்ரஸில், அவங்களாம் வந்து ஜோதிடம் பார்த்து கொடுக்கக்கூடிய நபர் தான் நம்பர் கொடுத்துருக்கேன். 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. 5 லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பக்கத்தில் கூடிய ஸ்ரீலங்காவிலேருந்து, மலேசியா, நிறைய நாட்டிலேருந்து அதிகமாக வெளிநாட்டு கால் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இப்படி வரதுனால நிறைய பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படின்னு ஒன்று இருக்குது சார். எப்போவுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். இதில் நான் ஒரு ஃபஸ்ட்டு சில மேட்டரை சொல்லிடுறேன், அப்புறம் ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்கிறேன். நீண்ட நாள் மனதில் இருந்த பண அழுத்தத்திற்கு ஒரு வழி வந்து தெரியலாங்க. ஒரு பணம் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயமோ, மனம் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயமோ, ஒரு லாக்கில் இருந்த விஷயத்துக்கு ஒரு வழி தெரிய போகுது. உங்கள் பேச்சு, அறிவு தொடர்புகள் மூலமாக பண வருமான வாய்ப்பு அதிகரிக்க போகுது. வேலை மற்றும் அல்லது கூடுதல் வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பழைய பாக்கி பணம் கிடைக்கலாம், குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கலாம், புதிய வருமான வழியை தொடங்கலாம், நண்பர் அல்லது உறவினர் மூலமாக தொழில் வாய்ப்பு வந்து கிடைக்கலாம், பழைய காதல் அல்லது பழைய தொடர்பு மீண்டும் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். யாரை நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, யாரிடம் வந்து எல்லை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வேலை இடத்துல போட்டி அதிகமாக இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய திறன் கிடைக்கலாம். அதே போல் வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான திட்டம் வந்து உருவாகலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் முயற்சி பற்றி மீண்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. 2026 அக்டோபர் இறுதிக்கு பிறகு உங்கள் முயற்சி, துணிச்சல், தகவல் தொடர்பு இது எல்லாமே வந்து மிக முக்கியமானதாக மாறுங்க. 2026 டிசம்பர் முதல் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படும். 2027 தொடக்கத்தில் பழைய பண முடிவுகள் வந்து மற்றும் வேலை முடிவுகள் வந்து மீண்டும் ஆராய வேண்டிய ஒரு நிலை வரும். பழைய விஷயத்தை எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2027 நடுப்பகுதிக்கு பிறகு தொடர்புகள், பயணம், மீடியா, விற்பனை போன்ற துறைகள் வந்து புதிய வளர்ச்சியை வந்து கதவுகள் வந்து திறக்கப்படுங்க. தற்போது முக்கிய கிரக நிலை அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்கு நிறைய இருக்குது. இப்போ ஜூன் முடிஞ்சது, குரு வந்து கடகராசியில் இருந்தார். அதே போல் மிதுனத்திலிருந்து கடகம் 2ஆம் இடம். 2026 அக்டோபர் 31 அன்றைக்கி குரு சிம்மத்திற்கு செல்கிறாரு. அது மிதுனத்திற்கு வந்து 3ஆவது இடம். ஸோ இதனால் தற்போது பணம், குடும்பம், பேச்சு, சேமிப்பு, உணவு பழக்கம், குடும்ப பொறுப்பு போன்ற விஷயங்களுக்கு அதிக கவனம் வரக்கூடிய ஒரு காலமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்க்கப்படுதுங்க. 2026 அக்டோபர் 31க்கு பிறகு முயற்சி, பயணம், தொடர்பு, மார்க்கெட்டிங்கு, புதிய திறன், சகோதரர், சமூக ஊடகம் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக முன்னிலைக்கு வரலாங்க. ராகு தற்போது குடும்பத்தில் இருக்கிறாரு. அதாவது 2026 டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு மகரத்திற்கு மாறுறாரு. கேது தற்போது சிம்மத்தில் இருக்கிறார், அதே நாளில் கடகத்திற்கு மாறுறாரு. ஸோ சனி 2026 ஜூலை 27 முதல்ல வக்கரமாக இருந்து டிசம்பர் 11 அன்னைக்கு மீண்டும் கிரக நேர்கதிக்கு வர்றார். இதனால் மிதுன ராசிக்கு தற்போதைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டேன் சார், இதெல்லாம் எங்களுக்கு புரியுறதில்ல, என்ன பாயிண்ட் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறீங்க. அதை தெளிவாக சொல்லிடுறேன். பணம் வரலாம், ஆனால் சேமிக்கணும். இந்த காலகட்டம் பணம் வரும், ஆனால் அது சேமிக்காமங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. வேலை கிடைக்கலாம், ஆனால் போட்டியை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்புகள் வாய்ப்பாக மாறலாம். பேச்சு நல்லது, செய்யும் முடிவு
பிரச்சனை செய்யக்கூடிய முடிவு இது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணுங்க. அதாவது பேச்சு நல்லது செய்யும், அதே மாதிரி அது பிரச்சனையை உருவாக்கும். உங்கள் பேச்சு தான் அதுக்கு முக்கிய காரணியாகவும் இருக்கும். 2026 இறுதி முதல்ல உங்களுக்கு வாழ்க்கை வந்து வேகம் அதிகரிக்கும். அதாவது வேகம் எதை அடிப்படையாக வேகம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா மிதுன ராசி வந்து அடிப்படை குணாதிசயம்னு பார்க்கும்போது அதிபதி வந்து புதன், காற்று தத்துவம் கொண்டு இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொண்டு வந்து முன்னாடி வச்சு ஒரு பாத்திரம் வைக்கிறாங்க, ஒரு குடம் வைக்கிறாங்க, குடம் வந்து எம்டியாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், எதுவும் இல்லைன்னு தானே சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக காற்று நம்பி இருக்குங்கிறது தெரியாது. மிதுன ராசிக்காரர் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பான். அவன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஒரு வெற்றிடமாக அமையும். அவன் இருக்கிறதும் இல்லாத தெரியவே தெரியாது, ஆனால் அந்த இடத்துல அவன் தான் ஆக்கிரமிப்பு அதிகமாக பண்ணி வச்சுருப்பான். அதே போல் அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய நபர், பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கும், புதிய மனிதர்களுடன் விரைவாக பழகக்கூடிய நபர், தகவலை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர், புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர், பயணம் பிடிக்கும், ஒரே மாதிரியான வாழ்க்கையில் சலிப்பு வரலாம், வணிக அறிவு இருக்கும், அதே போல் நெகோசியேஷன் திறன் இருக்கும், மற்றவர்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, சிரமத்தில் மாற்றுப்பாதையை கண்டுபிடிப்பாங்க, ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்கவும் பழக்கம் வந்து இருக்கலாம், முடிவு எடுக்கிறதுக்கு குழப்பம் வரலாம், மனநிலை வேகமாக மாறலாம், வயது அதிகரிக்க தொடர்புகள் மற்றும் அறிவு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தற்போது மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னா, என் வருமானம் எப்போ அதிகரிக்கும், வேலை மாற்றலாமா, 2வது இன்கம் தொடங்கலாமா, என் கடன் எப்போ குறையும், வெளிநாட்டு முயற்சி செய்யலாமா, தனியார் தொழில் செய்யலாமா, என் பேச்சு திறமை பணமாக மாறுமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, பழையவரை வந்து மீண்டும் நம்பலாமா, எனக்கு சொந்த வீடு எப்போது, யாருடன் பார்ட்னர்ஷிப் செய்யலாம், இந்த வேலையிலேயே இருக்கலாமா அல்லது மாற்றலாமா, என்னுடைய அடுத்த பெரிய வாய்ப்பு எங்கேருந்து வரும், இனி என்ன நடக்க போகுது, இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பணம் பற்றிய சிந்தனை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு பற்றி பேசலாம், பழைய பாக்கி கிடைக்கலாம், கமிஷன் வருமானம் வரலாம், குடும்பத்திற்காக பெரிய செலவு செய்ய வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2வது வருமானம் தொடங்கலாம், ஆன்லைன் மூலமாக பணம் வரலாம், உங்கள் பேச்சு அல்லது அறிவை வந்து வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. சேமிப்பு தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுங்க. உங்கள் தொடர்பு பெரிய வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். பழைய நண்பர் வேலை வாய்ப்புக்கு வருவாங்க, முன்னாள் வாடிக்கையாளர் சமூகம் மீண்டும் வந்து வருவாங்க, சமூக ஊடகத்தில் ஒரு தொடர்பு கொள்ளலாம், பெரிய நிறுவனத்தில் அறிமுகம் கிடைக்கலாம், உறவினர் மூலமாக வேலை வாய்ப்பு வரலாம், புதிய தொழில் தொடர்பு கிடைக்கலாம், வெளிநாட்டு வாடிக்கையாளர் வந்து தொடர்பு வரலாம், 2 வாய்ப்புகள் வந்து ஒரே நேரத்தில் வரலாம், 2 வேலைகள், வேலை மற்றும் தொழில் வந்து உள்ளூர் மற்றும் வெளியூர், பழைய காதல் மற்றும் புதிய உறவு வந்து மேம்படலாம், சேமிப்பு மற்றும் முதலீடு வந்து மேம்படலாம், தற்போதைய தொழில் மற்றும் புதிய தொழில் வந்து கொஞ்சம் முன்னேறி வரலாம். இதனால் உடனடியாக முடிவு செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. சம்பளம் மட்டும் பார்க்க வேண்டாம், வளர்ச்சி வாய்ப்பையும் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை நேரத்தை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்ப நிலையை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 21 அன்னையிலேருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் பணம், வேலை, குடும்ப பொறுப்பு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ வேலை மாற்றம் என்ன வரும், இன்டர்வியூ வாய்ப்பு கிடைக்கும், மேலதிகாரிகளிடம் முழுமையான பேச்சு வரலாம், சம்பளம் பற்றி பேசலாம், பழைய வேலை தொடர்பு கொள்ளலாம், உங்கள் கமிஷன் ஸ்கில் பாராட்டப்படலாம், சேல்ஸ் அல்லது கிளைண்ட் ஹேண்ட்லிங் ஜாபில் வளர்ச்சி கிடைக்கலாம், வேலை இடத்துல பாலிடிக்ஸ் இருக்கலாம், நீங்கள் சொல்வதை மற்றவர் மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத மற்றவங்க மாற்றி சொல்லுவான், நீங்களே பேசிக்கலாமே அப்படிங்கிறது வந்து இப்போ பிற்காலத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் என்கொயரிஸ் அதிகரிக்கலாம், பழைய கஸ்டமர் திரும்ப வரலாம், ஆன்லைன் மார்க்கெட்டிங் வேலை செய்யலாம், ஃபோன் ஃபாலோ அப் மூலமாக டீல் க்ளோஸ் ஆகலாம், கமிஷன் கிடைக்கலாம், புதிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் அறிமுகப்படுத்தலாம், சோசியல் மீடியா மூலமாக வாடிக்கையாளர் கிடைக்கலாம், கணக்கை தெளிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வேணுங்க, கிரெடிட் சேல்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வேணுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரும், அதே நேரத்தில் குடும்ப செலவு அதிகரிக்கலாம், பழைய பாக்கி கிடைக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரலாம், மொபைல் கேட்ஜெட்டு ட்ராவல் செலவு வரலாம், சேவிங்ஸ் கட்டாயமாக இருக்கணும், அதே போல் நண்பருக்கு பெரிய தொகை வந்து கொடுப்பதை வந்து தவிர்க்கணுங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதிய முயற்சி தொடங்குறதுக்கான காலகட்டமும் இருக்குது. மார்க்கெட்டிங் அதிகரிக்கும், குறுகிய பயணம் வந்து அதிகரிக்கலாம், சகோதரிகள் மூலமாக உதவி வரலாம், சமூக ஊடகம் முக்கியமாகலாம். இப்படிலாம் போட்டால் அதில் வருமானம் வருமா, இப்படிலாம் போட்டால் விளம்பரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரலாம். யூடியூப்பு, மீடியா, சேல்ஸ் போன்றவற்றில் வளர்ச்சி வருங்க. புதிய கோர்ஸ் கற்றுக்கலாம், பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பயன் தரும், மக்கள் மத்தியில் பேசுகிறது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வாடிக்கையாளர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், வேலை தேடுபவர்கள் அதிக அப்ளிகேஷன் போடலாம். அதே போல் அக்டோபர் இறுதி முதல் முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற நிலை வந்து அதிகரிக்குங்க. அதே போல் நிறையா விஷயங்கள் நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறையா வகையான தொழில்கள் செட் ஆகும், மீடியா மற்றும் தொடர்பு உங்களுக்கு செட் ஆகும். இந்த யூடியூப்பு, தொலைக்காட்சி, ரேடியோ ஆங்கரிங், ஜேர்னலிசம்,
கண்டென்ட் க்ரியேஷனு, வாய்ஸ் ஓவர், ரிட்டன், போட்காஸ்ட்டு, பப்ளிக் ரிலேஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சேல்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங்கு, கமிஷன் பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கு, வெஹிக்கல் சேல்ஸு, இன்சூரன்ஸ் சேல்ஸு, அதே போல் டைரக்ட் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லாயிருக்குங்க. தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர், வெப் சர்வீசஸ், டிஜிட்டல் சப்போர்ட்டு, சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா ஹேண்ட்லிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, மொபைல் ரிலேட்டட் சர்வீஸு, டெக் சேல்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங்கு, ட்விட்டரு, லாங்குவேஜ் ட்ரைனிங்கு, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கு, ஆன்லைன் கிளாஸஸ், எஜுகேஷனல் கன்சல்டன்சிலாம் நல்லாயிருக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சேல்ஸ் நல்லாயிருக்கு. இ-காமர்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டு, யூஸ்டு கார்ஸ், ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பணம் வந்து இப்படி வரும் அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு இருக்கும். இனி எப்படி இருக்கும்? வரக்கூடிய வருமான வாய்ப்புகள் எதை வச்சு வரும்? சேலரி ஹைக் உண்டு, கமிஷன், ஓல்டு பேமெண்ட்லாம் வரும், ஆன்லைன் இன்கம்மு, மீடியா இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஃப்ரீலான்சிங்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ப்ரோக்கரேஜ், சேல்ஸ் இன்சென்டிவ், ப்ராப்பர்ட்டி ப்ரோக்கரேஜ், வெஹிக்கல் கமிஷனு, கன்சல்டன்சி, பார்ட் டைம் ஜாபு, ஃபேமிலி பிஸ்னஸ் இன்கம் இதெல்லாம் வந்து வருங்க. முக்கிய விதி அப்படின்னா மிதுன ராசிக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பல செலவுகள் தரக்கூடிய திறக்கப்படுறது அப்படிங்கிறது பிரச்சனையாக கூட இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மாற்றி விடுறது கூட வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸ்டு சேவிங்ஸ் செய்யணுங்க. லோன் இஎம்ஐ தனியாக வச்சுக்கணுங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் மற்றும் பர்சனல் அக்கௌண்ட் வந்து பிரிக்க வேண்டுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு லோன் அவாய்ட் பண்ணுறது பரவாயில்ல. ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறது, உங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறது அதெல்லாம். அதே போல் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது தேவை. பணம் வந்தவுடன் அடுத்த பிஸ்னஸுக்கு ஐடியாவுக்கு முழுவதும் போட வேண்டாம். கையில் கேஷ் ரிசர்வ் வைத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அமௌண்ட் கையில் இருக்கணும். உங்களுக்கு நிறையா விதத்தில் துரோகங்கள் நடந்திருக்கலாம். நண்பர்கள் மூலமாக துரோகம் நடந்திருக்கும். உங்களோட தகவலை வாங்கி வேறு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. உங்கள் கான்டாக்ட்ஸை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் ஐடியாஸை எடுத்திருக்கலாம். பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருக்கலாம். தேவையான போது மட்டும் வந்திருக்கலாம். உங்கள் பர்சனல் தகவலை வெளியே கூறியிருக்கலாம். நண்பராக இருந்து போட்டிகிட்ருக்கலாம். காதலில் பொறுத்த வரைக்கும் பேச்சில் நம்ப வைத்து செயலால் மாற்றிருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் காரணமாக பிரச்சனை வந்திருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை 2 நபர்களிடம் நடுவில் வச்சுருக்கலாம். அதே போல் பண உதவி கேட்டு சிக்கலில் வச்சுருக்கலாம். உங்கள் சம்பளத்தை அதிகமாக எதிர்பார்த்துருக்கலாம். சொத்து தகவலை மறைத்திருக்கலாம். நீங்கள் சொன்னதை மாற்றி மற்றவரிடம் கூறியிருக்கலாம். குடும்ப செலவை உங்கள் மீது வச்சுருக்கலாம். வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஐடியாஸை மற்றவர் எடுத்திருக்கலாம். நீங்கள் செய்த ப்ரெசன்டேஷனை வேறொருவர் கிரெடிட் வாங்கியிருக்கலாம். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். ப்ரொமோஷன் தாமதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் வார்த்தையை மாற்றி மேலதிகாரிகிட்ட கூறியிருக்கலாம். அதே போல் இன்சென்டிவ் அல்லது கமிஷன் தாமதமாகிருக்கலாங்க. இனி யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் பிளானை அதிகமாக கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. சோசியல் மீடியா மூலமாக மிக விரைவாக நெருங்குபவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்கக்கூடிய புதிய நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் லோன் வாங்க சொல்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பார்ட்னர்ஷிப்புக்கு அவசரப்படுத்துபவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கணக்கை காட்டாதவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அதிக ப்ராஃபிட் கேரண்டி செய்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் இன்கம் பற்றி தொடர்ந்து கேட்குறவன்ட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பர்சனல் பாஸ்வேர்டு அல்லது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. காதல் இனி எப்படி? பழைய காதல் தொடர்பு கொள்வாங்க. நண்பராக இருந்தவங்க காதலை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். காதலில் கவனமாக இருக்கணும். சேட் மட்டும் வச்சு நம்ப வேண்டாம். வார்த்தையை விட செயலை பார்க்கணும். எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸையும் உடனே சொல்ல வேண்டாம். பழைய வரந்தோடு உடனே அக்செப்ட் செய்ய வேண்டாம். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஆகஸ்ட் டு அக்டோபரில் குடும்பத்தில் திருமண பேச்சு வரும். நவம்பர் டு டிசம்பரில் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி முடிவெடுப்பீங்க. குடும்பங்கள் சந்திக்கலாம். பேச்சில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கவனிச்சிக்கணும். குடும்ப பணநிலை குறித்து தெளிவாக பேசணும். 2027 ஆரம்பத்தில் பழைய மேரேஜ் ப்ரொபோசல்லாம் மீண்டும் வரும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் மீண்டும் செக் செய்யலாம். வேலை மற்றும் வருமான நிலை வந்து முக்கியமாக பார்க்கப்படும். அவசர முடிவு தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும். திருமணமானவங்களுக்கு பண விஷயத்தில் தெளிவு தேவை. குடும்ப செலவு சேர்த்து திட்டமிடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் யூசேஜ் காரணமாக இடைவெளி வராமல் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd பர்சன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அவாய்ட் செய்யணும். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்குங்க. புதிய கோர்ஸை தேர்வு செய்வீங்க. அதிகமாக கம்பேர் செய்ய வேண்டாம். அதே போல் க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்த வீடு, வாகனம் எண்ணம் வரலாம். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பற்றி பேசலாம். வீட்டுக்கடன் ஆராயலாம். வேறு ஊரில் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். தொழிலுக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேடலாம். வாடகை வீட்டை மாற்றலாம். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். பழைய ப்ராப்பர்ட்டி டீல் மீண்டும் வரலாம். சொத்தில் கவனமாக இருக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும். ஈசி சரி பார்க்கணும். பாத்வே செக் செய்யணும். சர்வே அளவு பார்க்கணும். அதே போல் அப்ரூவல் பார்க்கணும். லீகல் ஹேர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி லாயர் வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நண்பர் சொன்னதால் மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க.
அது ஒன்று மட்டும் வச்சுட்டு வாங்காதீங்க. வாகன பலன்களுக்கு புதிய பல வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பழைய கார் வந்து மாற்றுவீங்க, பழைய பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் வண்டிலாம் தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் கிடைக்கும். அதே போல் இதில் கவனமாக இருக்க வேண்டியது மொபைல் பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டாம். வேகத்தில் கவனமாக இருங்க. யூஸ்டு வெஹிக்கிள் ஆர்சி செக் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிக் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎம்ஐ இன்கமுக்கு ஏற்றதாக பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸுக்காக வெஹிக்கிள் வாங்க வேண்டாம், மாட்டுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது ஏஜென்ட்டுக்கு பெரிய அட்வான்ஸ் வந்து வேண்டாம். ஆஃபர் லெட்டர் செக் செய்யணும். சேலரி பிரேக்கப் பார்க்கணும். விசா ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த கந்திஷ்டி உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை தொடர்பான ஃபோன் கால் வரும். பழைய நண்பர் தொடர்பு கொள்வாங்க. பணம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வரலாம். அதிகமாக பேசுவதால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. உடனடி பெரிய முடிவு வேண்டாம். புதிய வேலை என்கொயரி வரும். பிஸ்னஸ் கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. பழைய பேமெண்ட் பற்றி தகவல் கிடைக்கலாம். அதே போல் ஷார்ட் ட்ராவல் இருக்கலாம். நண்பர் மூலமாக வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். ஆன்லைன் கான்டாக்ட் வந்து முக்கியமாகலாம். அதே போல் காதல் அல்லது திருமண பேச்சு வரலாம். யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியலாம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரலாம். பார்ட்னர்ஷிப் பற்றி பேசலாங்க. வெஹிக்கிள் அல்லது ப்ராப்பர்ட்டி விஷயம் வந்து பேசப்படலாம். வார்த்தையில் அதிக கவனம் தேவை. வேலை அல்லது தொழிலில் முடிவு உருவாகலாம். அதே போல் கூடுதல் வருமானம் பற்றிய நல்ல செய்தி கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு கிடைக்கலாம். சேமிப்பு திட்டம் தொடங்கலாங்க. புதிய ஸ்கில் கற்க முடிவு செய்யலாம். பழைய குழப்பம் வந்து குறையலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்க குறைவு இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம். கை தோள்பட்ட சோர்வு, கண் சோர்வு, செரிமான கோளாறு, நீண்ட நேரம் ஃபோன் பயன்படுத்துவதால் உடல் சோர்வு, ட்ராவல் காரணமாக ஃபேட்டிக் லிவர் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உணவு நேரம் மாறுறது கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் பார்த்தா புதன்கிழமை பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு சூப்பர். துளசி வழிபாடு நல்லாயிருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏழை குழந்தைகளுக்கு புத்தகமோ அல்லது எழுதுபொருளோ வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறணும். ஆசிரியர் மற்றும் மூத்தவர்கள்ட்ட தேவையற்ற பொய் பேசுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பேசுவதற்கு முன் சிந்திக்கக்கூடிய பழக்கம் நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஃபோன் கால், சோஷியல் மீடியா நேரத்தை வந்து குறைக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.